வணக்கம். இன்னைக்கு நாம கீதையிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். இது பல வருஷமா பெரிய பெரிய ஞானிகளையே யோசிக்க வச்ச ஒரு புதிர். சரி, அந்த புதிருக்குள்ள போலாம். இதோ பாருங்க, ஆத்மா தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு சொல்றாங்க. ஆனா அதே ஆத்மா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குன்னும் சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. ஒண்ணு எல்லாத்துக்கும் ஆதாரமாவும் இருக்கணும், அதே சமயம் அதுக்குள்ளேயும் இருக்கணும்னா அது எப்படி? அப்போ இந்த புதிரோட ஆணிவேர் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம பார்க்க போற ரெண்டு விஷயங்களும் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி, ஏன் நேர் எதிரா கூட தெரியும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற முதல் விஷயம் இதுதான். நான் எல்லா பொருட்களிலும் இருக்கிறேன், எல்லா பொருட்களும் என்னிடத்தில் இருக்கின்றன. அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சின்ன சின்ன தூசுல இருந்து எல்லாத்துலயும் நான் இருக்கேன்னு சொல்றாரு. இது ரொம்ப நேரடியான ஒரு கருத்து. சரி, இப்போதான் அசல் ட்விஸ்டே வருது. அதே கீதையில கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, எந்த பொருளும் என்னிடத்தில் இல்லை, நானும் எந்த பொருளிலும் இல்லை. அடா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கு இது அப்படியே உல்டாவா இருக்கே. இதுதான் நம்மள குழப்பத்தோட உச்சத்துக்கே கொண்டு போகுது. அப்போ இங்க நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். எப்படி இந்த ரெண்டுமே ஒரே நேரத்துல உண்மையா இருக்க முடியும்? ஒன்னு சொன்னா இன்னொன்னு தப்பாயிடுமே இல்லையா? இது எப்படி சாத்தியம்? இதுதான் அந்த தெய்வீக புதிர். சரி, இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு வேணாமா? இந்த தெய்வீக புதிரை திறக்க போற சாவி என்னன்னு இப்ப பார்க்கலாம். முழு பதிலுமே இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கேள்விக்கு பதிலும் கிருஷ்ணரே சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லோருக்கும் தெரியறதில்ல, ஏன்னா நான் என்னோட தெய்வீக மாயையால, அதாவது யோக மாயையால மூடப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக நம்ம பார்வைக்கு ஒரு திரை இருக்குன்னு அவரே சொல்றாரு. ஆனா இந்த யோக மாயைங்கிற திரை எல்லாருக்கும் கிடையாது. இந்த மாயையால பாதிக்கப்படாத ஞானிகள்னு சிலர் இருக்காங்க இல்லையா? அவங்களால மட்டும்தான் இந்த திரைக்கு பின்னால இருக்கிற உண்மைய பார்க்க முடியும். அவங்களோட பார்வையிலிருந்து தான் நமக்கான விளக்கம் கிடைக்க போகுது. இவ்ளோ பெரிய தத்துவத்தை எப்படிங்க சுலபமா புரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு அருமையான, ரொம்ப காலமா சொல்லப்பட்டு வர ஒரு சின்ன கதை இருக்கு. கயிறும் பாம்பும் கதை. வாங்க அதை கேக்கலாம். கதை ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் சாயங்கால நேரத்துல ஒரு பாதையில நடந்து போறாரு. மங்கலான வெளிச்சத்துல வழியில சுருண்டு கிடக்கிற ஒரு பொருளை பாக்குறாரு. அத பார்த்ததும் ஐயோ பாம்புன்னு பயத்துல கத்துறாரு. ஆனா அங்க உண்மையில இருந்ததென்ன? ஒரு கயிறு. இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியுது பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் மாய. சரி, இந்த கதையை எதுக்கு சொன்னோம்? இப்போ இத நம்ம புதிரோட பொருத்தி பார்ப்போம். அந்த பாம்பு தான் நாம பாக்குற, நாம உணர்ற இந்த பிரபஞ்சம். ஆனா அந்த பாம்புக்கு ஆதாரமா இருந்தது என்ன? கயிறு. அந்த கயிறு தான் உண்மையான பரம்பொருள், அதாவது பிரம்மம். அப்போ ஒரு ஞானியோட பார்வை எப்படி இருக்கும்? நல்ல வெளிச்சம் அடிச்ச உடனே, அதாவது ஞானம்ங்கிற ஒளி வந்த உடனே அந்த பாம்புன்ற பயம், அந்த மாயா காணாம போயிடும். அங்கு வெறும் கயிறு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஞானம் வந்ததும் இந்த பிரபஞ்சம்ங்கிற தோற்றம் வரைஞ்சு பிரம்மங்கிற ஒரே உண்மை மட்டும்தான் தெரியும். சரி, இப்போ கயிறு பாம்பு கதை நமக்கு புரிஞ்சிடுச்சு. இத வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் சொன்ன அந்த 2 வாக்கியங்களுக்கும் திரும்ப போலாம். இப்போ அந்த புதிர் எப்படி விடுபடுதுன்னு பாருங்க. இங்கதான் மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. பாம்பு உண்மையில இல்ல, அது கயிறு மேல ஒரு தோற்றம்தான். இப்ப யோசிச்சு பாருங்க, பாம்போட பார்வையிலிருந்து பார்த்தா அதுக்குள்ள கயிறு இருக்கு, ஏன்னா கயிறு தான் அதுக்கு ஆதாரம். ஆனா கயிற்றோட பார்வையிலிருந்து பார்த்தா அங்க பாம்புன்னு ஒண்ணு எப்போதுமே இருந்ததில்ல, அது வெறும் கற்பனை தான். அப்போ கிருஷ்ணர் சொன்ன ரெண்டுமே சரிதாங்க. ஆனா ரெண்டும் ரெண்டு வெவ்வேறு பார்வையிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. முதல் பார்வை அக்ஞானியோட பார்வை, அதாவது நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களோட பார்வை. நமக்கு இந்த பிரபஞ்சம், அதாவது பாம்பு தெரியுது, அதனால கடவுள் எல்லாத்துலயும் இருக்காருன்னு சொல்றதும் சரி. ரெண்டாவது பார்வை ஞானியோட பார்வை. அவங்களுக்கு பிரபஞ்சம்ன்ற மாயை தெரியாது, பரம்பொருள் அதாவது கயிறு மட்டும்தான் தெரியும். அதனால பரம்பொருளுக்குள்ள எதுவும் இல்ல, அதுவும் எதுக்குள்ளயும் இல்லன்னு சொல்றதும் சரிதான். அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கடைசி விஷயம் என்ன? பரம சத்தியம்னு பார்த்தா அங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இந்த பலவிதமான தோற்றங்கள், இந்த பிரபஞ்சம் எல்லாமே மாயையோட விளைவுதான். ஞானிகள் இந்த பேதமெல்லாம் இல்லாம அந்த ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் பாக்குறாங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. நாம வாழ்ற அந்த உலகம், நாம அனுபவிக்கிற இந்த வாழ்க்கை எல்லாமே அந்த பாம்பு மாதிரி ஒரு மாயா, ஒரு தோற்றம் மட்டும்தானா? அப்போ நம்ம வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்ன? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.